வணக்கம். நாம தினமும் பாக்குற உணர்ற விஷயங்களுக்கு பின்னாடி நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு பெரிய ரகசிய உலகம் இயங்கிட்டு இருக்கு. அது வெறும் சதையை எலும்பாலான ஒரு மிஷின் தானா, இல்ல அதுக்கு மேலேயும் அதுல ஏதாவது இருக்கா? வாங்க, நம்ம உடலோட இந்த ரகசிய வலையமைப்புகளை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு சின்ன கேள்வி. நம்ம தண்டுவடம் இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சும்மா நம்ம உடம்ப தாங்கி நிக்கிற ஒரு எலும்புக்கூடு, அவ்வளவுதானா? இல்ல அதுக்குள்ள வேற ஏதாவச்சும் ஆழமான அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பார்க்க சிம்பிளான கேள்வி மாதிரி இருந்தாலும் இதுதான் நம்மளோட இனிய பயணத்தோட ஆரம்ப புள்ளி. இங்க தான் ரெண்டு வித்தியாசமான பார்வைகள் ஒன்னா மோதுது. ஒரு பக்கம் அறிவியல் அத வெறும் எலும்புகளோட தொகுப்பு, ஒரு பயாலஜிக்கல் ஸ்கேஃபோல்டுன்னு சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம ஞானிகள் அத தெய்வீகத்தை அடையறதுக்கான ஒரு ஏணியா பார்த்திருக்காங்க. இந்த ரெண்டு உலகத்தையும் தான் நாம இன்னைக்கு ஒன்னா சேர்த்து ஆராய போறோம். இந்த பயணத்துல ரொம்ப பழமையான யோக கோட்பாடுகள்ல இருந்து லேட்டஸ்டான குவாண்டம் டெக்னாலஜி வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்க போறோம். நம்ம உடம்புக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற அந்த நெட்வொர்க்ஸ பத்தி தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க உள்ள போகலாம். முதல்ல நாம டைம் டிராவல் பண்ணி கொஞ்சம் பழங்காலத்துக்கு போவோம். யோக மரபுப்படி நம்ம உடம்புங்கிறது வெறும் பிசிக்கலான ஒரு விஷயம் மட்டும் இல்ல. அது கண்ணுக்கு தெரியாத ஆற்றலால பின்னப்பட்ட ஒரு சிக்கலான உயிருள்ள ஒரு மேப் மாதிரி. இந்த எனர்ஜி மேப்போட அடிப்படை தான் நாடிகள். கிட்டத்தட்ட நம்ம உடம்புல இருக்கிற ஒரு சூக்ஷ்மமான எலக்ட்ரிக் வயரிங் சிஸ்டம் மாதிரி இதை நீங்க நினைச்சுக்கலாம். இது நரம்பு மண்டலம் மாதிரி தான். ஆனா யோக மரபுப்படி இது வெறும் நரம்புகள் இல்ல, நம்ம உடலையும் மனசையும் இணைக்கிற கண்ணுக்கு தெரியாத ஆற்றன் பாலங்கள். அப்போ இந்த நாடிகள் வழியா என்னதான் ஓடுது? அதுதான் பிராணன், நம்மளோட உயிர் சக்தி. நம்ம சுவாசம், நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், நம்மளோட ஒவ்வொரு அசைவு எல்லாத்துக்கும் அடிப்படையான எனர்ஜியே இந்த பிராணன்தான். இந்த 72,000 நாடிகள்ல 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல்ல சுஷும்னா, நம்ம தண்டுவடத்தோட மையத்துல ஓடுற மெயின் சேனல். அடுத்து இடா, இது இடது பக்கம் ஓடி நம்மள அமைதிப்படுத்துற ஒரு குளிர்ச்சியான ஆற்றலை குறிக்குது. இத நம்மளோட பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோட ஒப்பிடலாம். மூணாவதா பிங்களா, இது வலது பக்கம் ஓடி நம்மள ஆக்டிவா வச்சுக்கிற வெப்ப ஆற்றலை குறிக்குது. இது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோட தொடர்புடையது. சரி, யோகிகள் சொன்ன இந்த ஆற்றல் பாதைகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாதவ. ஆனா நம்ம தண்டுவடத்துக்குள்ளேயே ஒரு திரவம் ஓடிட்டு இருக்கு. அதை நம்மால பார்க்கவும் முடியும், டெஸ்ட் பண்ணவும் முடியும். ஒருவேளை அந்த திரவத்துக்கும் இந்த சூக்ஷ்ம ஆற்றலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ? நம்ம மூளையும் தண்டுவடமும் தனியா இல்ல, அது ஒரு ஸ்பெஷல் திரவத்துல மிதந்துட்டு இருக்கு. அதுக்கு பேரு தான் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், அதாவது சிஎஸ்எஃப். சயின்ஸ் படி இது ஒரு ஷாக் அப்சார்பர். ஆனா சில தத்துவங்கள் நம்ம உணர்வோட ரகசியமே இந்த திரவத்துல தான் இருக்குன்னு சொல்லுது. சயின்டிஃபிக்கா பார்த்தா இந்த சிஎஸ்எஃப் நம்ம பிரெயினை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது, நியூட்ரியன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, வேஸ்ட்டை வெளியேத்துது. ஆனா ஆன்மீக பார்வையில இதோட வேலை இன்னும் ஆழமானது. இது தெய்வீக அறிவை கடத்துற ஒரு மீடியமாகவும், நம்ம உடம்புலயே இயற்கையா சுரக்கிற டிஎம்டி மாதிரி ஆன்மா மூலக்கூறுகளை கொண்டிருப்பதாகவும் கூட ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த கருத்துக்கள்லாம் வெறும் கவித்துவமான கற்பனையா, இல்ல நவீன அறிவியலால அளவிடக்கூடிய அளவுக்கு இதுல ஏதாவது உண்மை இருக்கா? வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். சரி, இப்போ நாம பண்டைய காலத்து வரைபடங்கள்ல இருந்து நவீன காலத்து மெஷரிங் கருவிகளுக்கு வருவோம். இப்படி சூக்ஷ்மமா பேசப்பட்ட ஆற்றல்களா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வச்சு உண்மையிலே அளக்க முடியுமா? யோகிகள் பேசின இந்த சூட்ச்ம ஆற்றல்களுக்கு அறிவியல் உலகத்துல ஏதாவது ஆதாரம் இருக்கா? நம்மால அளவிடக்கூடிய அளவுக்கு ஏதாவது இருக்கா? ஆமா, இருக்கு. அதுக்கு பேரு பயோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். நம்ம இதயம் துடிக்கும் போதும், நம்ம மூளை யோசிக்கும் போதும் அதுங்க ரொம்ப 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 மெல்லிய காந்த புலங்களை உருவாக்குது. இந்த காந்த புலங்கள் எவ்ளோ வீக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்க முதல்ல நம்ம பூமியோட காந்த புலத்தை ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சுக்கலாம். அதோட வலிமை பாத்தீங்கன்னா சுமார் 50 மைக்ரோ டெஸ்லா. இப்போ இந்த ஒப்பீட்டை பாருங்களேன், அப்படியே அசந்துடுவீங்க. பூமியோட காந்தப்புலத்தை ஒரு பெரிய இமயமலைன்னு வச்சுக்கிட்டா நம்ம இதயத்தோட காந்தப்புலம் தெரியுமா, அது ஒரு சின்ன மணல் துகள், அவ்வளோதான். நினைச்சு பாருங்க, பூமியோட காந்தப்புலத்தை விட நம்ம இதயத்தோடது பல மில்லியன் மடங்கு வீக். நம்ம மூளையோட காந்தப்புலம் இருக்கே, அது அதை விட பலவீனம். ஆமா, பில்லியன் கணக்கான மடங்கு பலவீனமானவை. நம்ம ஃப்ரிட்ஜ் மேல ஒட்டி வைக்கிற மேக்னெட்டோட ஒப்பிட்டா கூட இது ஒண்ணுமே இல்ல. இவ்ளோ பலவீனமான ஒரு சிக்னலை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு சாதாரண டெக்னாலஜி பத்தாது, ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்னு தேவை. அந்த மணல் துகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷலான பூத கண்ணாடி வேணும். அந்த பூத கண்ணாடி தான்
குவாண்டம் தொழில்நுட்பம். அதோட பேரு ஸ்குவிட். இதுக்கு விரிவாக்கம் சூப்பர் கண்டக்டிங் குவாண்டம் இன்டர்ஃபெரன்ஸ் டிவைஸ். மனுஷன் கண்டுபிடிச்சதிலேயே ரொம்ப சென்சிட்டிவான மேக்னெட்டிக் சென்சார் இதுதான் சொல்லலாம். நம்ம உடம்பிலிருந்து வர அந்த சின்னஞ்சிறிய காந்த அலைகளை கூட இதால கண்டுபிடிக்க முடியும். இந்த டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுதுன்னா, முதல்ல வெளியிலிருந்து வர எந்த ஒரு காந்த இரைச்சலும் குறுக்கிடாம இருக்க ஒருத்தரை மேக்னெட்டிக்கலி ஷீல்டட் ரூம்ல உட்கார வைப்பாங்க. அப்புறம் ஸ்குவிட் சென்சார்கள் உடம்பிலிருந்து வர அந்த சின்ன சிக்னல்களை பிடிக்கும். அந்த டேட்டாவை வச்சு இதயத்துக்கு எம்சிஜி, மூளைக்கு எம்ஏஜின்னு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு மேப் உருவாக்குவாங்க. இந்த மேப்பை வச்சு டாக்டர்ஸ் இஸ்கெமிக் அதய நோய் மாறி பிரச்சனைகளை ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே துல்லியமா கண்டுபிடிக்க முடியுது. இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். ஒரு பக்கம் நம்ம முன்னோர்களோட சூட்சுமான ஆற்றல் வரைபடங்கள், இன்னொரு பக்கம் நவீன அறிவியலோட துல்லியமான குவாண்டம் கருவிகள். இது ரெண்டும் எங்கதான் உண்ணா சேருது? இந்த டேபிள்ல பாருங்க, ரெண்டு உலகத்தையும் பக்கத்துல பக்கத்துல வைக்குது. ஒரு பக்கம் நம்ம முன்னோர்கள் சுஷும்னா நாடின்னு சொன்னது இன்னைக்கு நாம தண்டவடம்னு சொல்ற அமைப்போட பொருந்தி போகுது. அவங்க பிராணன் அப்படிங்கிற உயிர் சக்திய பத்தி பேசினாங்க. நாம இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட செயல்பாடுகளை பத்தி பேசுறோம். அவங்க அத உணர்வுக்கான பாதன்னு சொன்னாங்க. நாம அதன் நரம்பு சிக்னல்களை கடத்துற ஒரு சிஸ்டம்னு சொல்றோம். பாத்தீங்களா, மொழி வேற, ஆனா கான்செப்ட் ஒன்னாவே இருக்கிற மாதிரி தோணுதா? ஆக இங்க முக்கியமான கேள்வி என்னன்னா, ஒன்னு இன்னொன்னு நிரூபிக்குதா இல்லையாங்கிறது இல்ல. ஒருவேளை ஆயிரக்கணக்கான வருஷமா மனுஷங்க உணர முயற்சி செஞ்ச ஒரு ஆழமான உண்மைய வேற வேற காலத்துல வேற வேற கருவிகளை வேற வேற மொழியில விவரிக்க முயற்சி செய்றோமா? இதுதான் நாம எல்லாரும் இன்னைக்கு யோசிக்க வேண்டிய கேள்வி.